உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்பதாமா வருவாரு உன் வீட்டுக்காரரு? ஹேலே வந்துருவாருல. என்னதான் பிரச்சனை அத சொல்ல மாட்டியா? கடுப்பா வருதுமா. மாமா குடும்பத்தை போட்டு என்னத்துக்குமா அவர் இப்படி பாடாப்படுத்துறாரு? வில்லத்தனம் அவருக்கு ரத்தத்திலேயே இருக்கு. இதுக்கு காரணம் வேற வேணுமா? அதுக்கு இப்படியா இருப்பாவ? இல்ல அசிகி நடந்த சொல்லல. ஆமாத்த, நல்லபடியா பஞ்சாயத்து முடிஞ்சு அக்கா தாலிய கழட்டி ஊர் முன்னாடி அந்த வெங்கடேச மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். சரி சாமி கும்பிட்டுட்டு வருவோன்னு நானும் வீராவும் கோவிலுக்கு போனோம். சரியான நேரத்துல மாமா மட்டும் வரலன்னா என்னோட வயிறு இரும்பு கம்பியில மோதி என்னமாவது ஆயிருக்கும் அத்தை. ஐயோ நாசமா போறவன் இப்படி எல்லாம் செஞ்சானா? அக்காவை பழி வாங்க கோவில்ல வச்சு எனக்கு தாலி கட்டுவானா? தைரியம் இருந்தா அந்த தாலிய பஞ்சாயத்துல வச்சு அறுத்து கொடுக்க சொல்லு உங்க அண்ணன். எனக்கு தாலி கட்ட பார்த்த அவன் கையில பாம்பு புடுங்க, வேதியில போவான். சும்மா வேலை விட்டு அவன வேண்டிய அளவுக்கு நல்லா ஓச்சுதாமா அவனை அரெஸ்ட் பண்ண. ஆனா அவனோட அம்மா சொல்லுதா, என் மகனை தூண்டி விட்டு பஞ்சாயத்துல ரகலை பண்ண சொன்னதே உங்க அப்பன் தான் சொல்லுதா. அவரை விட்டுட்டு என்னத்துக்குள்ள என் பையனை அரெஸ்ட் பண்றேன்னு கேக்குதா? நிச்சயமா உண்மையாதாம்ல இருக்கும். உங்க அப்பா இதெல்லாம் செய்யக்கூடியவர் தான். இந்தாருல நீ விடாதல அவரை. விட மாட்டேம்மா, நிச்சயமா விட மாட்டேன். வரட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். நல்லா கேளுல. கேட்டி அசக்கி வீரா 2 பேருக்கும் காப்பி கொண்டு வருவா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. என்னத்துக்கு இதெல்லாம்? முதல்ல மாமா வரட்டும், பொறவு இதெல்லாம் பாத்துப்போம். எனக்கு மருதையில வேலை சட்டுன்னு முடிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்க, நானும் வந்து பஞ்சாயத்துல நின்னு வேடிக்கை பார்த்திருப்பேனே. அந்த பாத்தி போய் ஆளுதான் ஓங்கு தாங்கல வளர்ந்துருக்கானே தவிர அவன் சொத்த பையில இருக்கான். கதை கத்திய கையில கொடுத்து குத்துல சொல்லுதா டக்குன்னு புரிஞ்சு கூட துப்பில்லாம இருக்கான். சமூகத்தோட காலை கட்டிப்படா முட்டுப்பிட்டீங்களா? அதான் சமூகம் வாத்திய காலால எட்டி உதச்சிட்டான். அதையும் செஞ்சுட்டா குத்துறதுக்கு அவன் எதுக்கு இல்ல? ஒரு பச்சை பிள்ளை கையில கத்தியை கொடுத்தா குத்திட்டு போயிருக்குமே. அத வாத்தி போய் ஒரு விளங்காதவன், நீ ஒரு விளங்காதவன். அக்கா உள்ளார வாக்கா. இல்லே உள்ளார கம்முன்னு இருக்கணும், இதெல்லாம் பேசக்கூடாது. இவங்கெல்லாம் எதுக்கு? இலே முத்துப்பண்டி, இலே நான் பெத்த மவனே முத்துப்பாண்டி வந்துட்டியா? நிச்சயம் ஒரு நாள் நீயா திரும்பி வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். ஓஹோ, இந்த பக்கவாத்தியத்தையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டியா? சரி நல்லது, எப்படியோ வந்து சேர்ந்தியே, அது போதும். ஏட்டி பாக்யா, ஏட்டி வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி ஏதாவது கொடுத்தியா? போதும் நிறுத்துறியா? யார் காப்பி நடிச்சு கொடுத்தியா? இல்ல என்னலே பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. நேரடியாவே நான் விஷயத்துக்கு வரேன். அந்த வெங்கடேசன் கிட்ட என்னத்த சொன்ன நீ? எந்த வெங்கடேஷ்? நான் என்ன சொன்னேன்? நான் திருப்பதி வெங்கடேசனை தான் எப்பயுமே வேண்டிக்குவேன். என்னக்கா நீ அப்படிதானே? அந்த வாதிப்பாய வெங்கடேசன் கிட்ட என்னத்த சொன்னேன்னு கேட்டேன். யாரு? அந்த ஒட்டட குச்சி ரத்னா இருக்காள, அவ புருஷன் அந்த வாத்தியாரு வெங்கடேசன். ஏன் அப்படி சொல்ல வேண்டியது தானே? என்னமோ மொட்டையா வெங்கடேசன் சொன்னா யாருக்கு என்ன விவரம் தெரியும்? அவன் ஒன்னும் எங்க அக்காவுக்கு புருஷன் கிடையாது. தாலியா அறுத்து கொடுத்து அவனையும் அத்து விட்டாச்சு. ஏன் பாப்பா, தாலிய அத்து கொடுத்தா என்ன? என்னைக்கு இருந்தாலும் ஊரு நம்ம ரத்னாவை வெங்கடேசன் பொண்டாட்டின்னு தானே சொல்லும். சனியா, நான் முன்ன மாதிரி இருக்க மாட்டேன். இந்த மாதிரி இலக்காரம் எகத்தாளம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வையி, பல்ல உடைக்க மாட்டேன், நாக்க அறுத்துருவேன் பாத்துக்க. ஏலே அதுக்கு கூட உனக்கு என்னலே ஓரியாட்டம்? நீ கேட்க வேண்டிய ஆளுகிட்ட கேட்க வேண்டியது தானே? சரியில்ல, கேளுல. அப்பாட்ட என்ன கேட்கணுமோ கேளு, அப்பா பதில் சொல்லுதேன். ஏன்பா என்னத்துக்கு நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிற?
சம்மு உன் குடும்பத்தை கெடுத்து உனக்கு என்னதான் ஆக போகுது? இல்ல அந்த குடும்பத்தை கெடுக்க நான் எதுக்குல? அவனும் அவங்க அப்பனும் பத்தாதா? என்னக்கா என்ன நான் சொல்லுது? ஆமால, 100ல ஒரு வார்த்தை பளிச்சுன்னு சொல்லிட்டல. இதோ இந்த முத்து பாண்டியம் அது அங்க நிக்கிறாளே ஆளாக்கு. இவங்க 2 பேரையும் தவிர அந்த வீட்ல வேற யாருல ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கா? அத்த, நீ வாய மூடு. இது எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. இதுல நீ தலையிடாத, நல்லா இருக்காது பாத்துக்க. ஐயோ அக்கா, சரி சரி சரி. இல்ல நீ நீ விஷயத்தை சொல்லல. எங்க அக்கா வாய மூடுதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு பெரிய மனுஷன் செய்யற காரியமா இதெல்லாம்? எதுக்காக அந்த வெங்கடேசன் கிட்ட தப்பு தப்பா சொல்லி பஞ்சாயத்துல பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? வெளியே தெரிஞ்ச அசிங்கம் இல்லையா உனக்கு? ஏன்பா புத்தி இப்படி போகுது? எது எது நானா? நான் பிரச்சனை பண்ண சொன்னேனா? என்னல என்ன பேசுது நீயே? இல்லே, என் மேல மட்டும் எவன் அபாண்டமா பழிய போட்டான அவன் நாக்கு அழுகி போயிடும் பாத்துக்க. எவனோ வேலையத்தவன் சொல்றது வச்சுக்கிட்டு எங்கிட்ட என்னவோ கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க நீ. எங்க சும்மா நடிக்காதீங்க. பஞ்சாயத்துல வச்சு அவனுக்கு சப்போட்டா பேசின ஒரே ஆளு நீங்க தான். ஊரே அந்த வாத்திய காரி துப்புச்சு. ஆனா அவனுக்கு நீங்க மட்டும்தான் வக்காலத்து வாங்கினீங்க. இவன் தான் ஏதோ முட்டா பைய மாதிரி பேசுறனா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஏன்ட்ட வரியா நீ? சின்னையா, நம்ம ஏன் எதுக்கு அந்த வாத்திக்கு சொல்லி கொடுக்கணும்? இத போய் நம்பிட்டு இங்க வந்து நிக்கல. இல்ல சனியா, நீ வாய மூடுன்னு சொன்ன. எங்க அப்பனை பத்தி நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எப்பா, மறுபடியும் மறுபடியும் இப்படி கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் தான் சொன்னேன்னு உனக்கு ஆறுல சொல்லுது. ஆறு சொன்னா என்ன? இதுவே இது எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரியும்ல. என்னத்த கிழிப்ப ஒன்னொன்னே. இல்லை பாண்டி, கண்ட கண்ட கழுதையெல்லாம் என் வீட்டுக்கு வந்து கண்ட வார்த்தையை பேசி கேட்க எனக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்கு இப்போதைக்கு என் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணனா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இப்ப சுத்தி வளைச்சு பேசுனா நான் சும்மா விட்டுறேன்னு நினைக்கிறியா? இப்ப என்னத்துக்கு நீ அந்த வாத்திக்கு கண்டதையும் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை கெடுக்க பாக்குத? உனக்கே கேவலமா இல்லையாப்பா? வாய முடியல. இன்னும் கண்டதையும் சொல்லி கொடுக்க யாரு? நானா? எவளே உனக்கு சொன்னது? நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு நிரூபிக்காம கண்டபடி பேசக்கூடாது என்று தெரிஞ்சுக்க. நிரூபிச்சுட்டா? முதல்ல நிரூபிலே பொறவு பேசிக்கிடுவோம். சும்மா ஊர்க்காரவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க வந்து வாந்தி எடுக்காத. அப்ப நீ ஒப்புக்க மாட்ட. செஞ்சிருந்தால நான் ஒப்புக்கிறதுக்கு. அப்படித்தானே? தைரிய யோ இப்போ வாங்கயா. சரிங்க சர்வால். ஏல இப்ப யார இங்க வர சொல்ற? உன் தம்பி தான் நிரூபிக்க சொன்னார்ல, அதான் ஆதாரத்தோட நிரூபிக்க ஆளுங்களை வர சொல்லிருக்கேன். இப்போ உன் தம்பியோட மானம் டாரா கிழிஞ்சு தொங்க போகுது பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.